பயம் 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 பயம். பேசினா அடிச்சு போட்டுருவாங்க பயம், பேசினா மௌத்தாக்கி போட்டுருவாங்க பயம், ஒரு அநீதியை தட்டி கேட்டா பிரச்சனை வரும் பயம், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை என்னத்துக்கு ஏன் பயம் என்று பாப்பா மாதிரி நீங்க வாழ்ற இடம் தெரியாமலே வாழ்ந்தது போதும். உங்களோட பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. ஏண்டா எதிர்வர இருக்கிற காலம் அப்படி. வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து பேய்த்திருவாங்க. சொல்லிக் கொடுங்க எப்படி பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும், இந்த பிணந்தின்னி கழுகுகள் வாழும் சமூகத்தில் எப்படி வாழணும், நம்மட மேல எப்படி அவதூறு செலுத்துவாங்க, நம்மளை கீழே உளுத்தாட்டுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க, நம்மட வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி மனம் தளராம இந்த சமூகத்தில் எழும்பி நின்று வெண்டு காட்டணும் என்று சொல்லி சொல்லி வழங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பஸ்ஸுக்குள்ள போக்கல ஒரு காம பிசாசி பின்னுக்கு வந்து வயசான கிழவன்கள் பின்னுக்கு வந்து கைய போடுறானுகள், கை வைக்க இயலாத இடங்கள்ல கை வைக்கானுகள். பயத்தில பிள்ளைகள் பேசாம போகுதோ, எதிர்த்து அவனுக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தைரியத்தை கொடுங்க. ஒன்றுக்கும் தைரியம் இல்ல, தைரியத்தை சொல்லி வளர்க்கறல்ல. இங்கிலீஷ் அங்கிள் என்று கூப்பிடுங்க, அண்டி என்று கூப்பிடுங்க, தேங்க்யூ சொல்லுங்க, அங்கிள் தந்தா தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க, அண்ணா டோக் வருது கவ் வருதுன்னு சொல்லி செல்லங்காட்டி அமுல் பேபியா வளர்க்கறதால ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நாளைக்கு 18-20 வயசான எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு கூட தனிய போய் பாத்ரூம் போறதுக்கு பயம், இரவையில் ஒரு சத்தம் கேட்டா எழும்பி பார்க்கறதுக்கு பயம், கரண்ட் போனா லைட்டை தேடி எடுக்கிறதுக்கு பயம், வெளியால ஒரு சத்தம் கேட்டா யாருன்னு போய் எட்டி பார்க்கறதுக்கு பயம். இந்த பிள்ளைகள் நாளைக்கு தனக்கென்று ஒரு குடும்ப நிர்வாக பொறுப்பை எப்படி எடுப்பார்கள், தனக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது எப்படி அதை தடுப்பார்கள், தட்டி கேட்பார்கள். தனக்கான உரிமைக்கு இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்க தேவையில்லை, குடும்பத்திற்காக குரல் கொடுக்க தேவையில்லை, அயலவர்களுக்காக குரல் கொடுக்க தேவையில்லை. தனக்கான உரிமை பறிபோகும் பொழுது தனக்கான உரிமைக்காக தைரியமாக எப்படி முகம் கொடுத்து தனது உரிமையை தக்க வைத்துக் கொள்வார்கள். வெள்ளக்காரன் அவன் நாட்டுல ஒரு 10 வயசு பிள்ளைய கூப்பிட்டு இங்க வா இவடத்தை வந்து நில்லுன்னு சொன்னா ஏன் நிக்கணும், எதற்காக நிக்கணும், நான் நிக்கிறதால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்பான். அவன் புள்ள வளர்த்திக்கிற மெதட். நாம நம்மட புள்ளைய இங்க வாங்க ஓடி அந்த காலுக்குள்ள நிக்குது, ஏன் கூப்பிடுறான்னு தெரியா, என்னத்துக்கு கூப்பிடுறான்னு தெரியா, கேள்வி கேட்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவை கொடுங்க. ஒரு ரூமுக்கு முன்னுக்கும் இந்த ரூமுக்குள்ள போறதுக்கு உள் செல்ல தடைன்னு போட்டு இருந்தா அந்த பக்கமும் போறல்லமோ உள்ளுக்கு போன அடிச்சு போட்டுருவாங்க, வளைச்சு சுட்டிக்கு போற, ஏன் கூப்பிடாண்டு கேள்வி கேட்கறதுக்கு பழக்கி கொடுங்க. நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். உங்களோட பிள்ளைகளை நீங்க எப்படியாவது வழங்க, எங்கேயாவது படிப்பீங்க, மம்மி டாடி என்று பிள்ளைகளை உங்களை கூப்பிடுற, பாபா பேபி ஹனி என்று நீங்க பிள்ளைகளை கூப்பிடுற, நாய்க்குட்டி பூனைக்குட்டி வளர்க்குற மாதிரி புள்ள வளர்க்குற ஆட்கள் இருக்கீங்க. பெட்ஷீட்டுக்குள்ள போத்தி வச்சுக்கிட்டு 18 வயசை தாண்டினத்துக்கு பிறகும் 10 மணிக்கு ஒன்று குந்த போறதுக்கு பயம். ஆம்பளை பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்து வளர்த்திருக்கீங்க. பெருமைக்காக மேல் மாகாணங்களில் வாழக்கூடியவர்கள் பெருமைக்காக பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிற, ஸ்கூல்ல பேருக்காக சேர்க்கிற, கேட்டா ரெப்புடேஷனா சேர்த்தா புத்தக புழுக்களாக அந்த பிள்ளைகள் வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சு போட்டு படிப்பறிவோட மட்டும் வார பாவம். அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, இந்த சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இது ஒன்றுக்கும் தைரியம் இல்ல, தைரியத்தை சொல்லி வளர்க்கறல்ல. இங்கிலீஷ் அங்கிள் என்று கூப்பிடுங்க, அண்டி என்று கூப்பிடுங்க, தேங்க்யூ சொல்லுங்க, அங்கிள் தந்தா தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க, அண்ணா டோக் வருது கவ் வருதுன்னு சொல்லி செல்லங்காட்டி அமுல் பேபியா வளர்க்கறதால ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நாளைக்கு 18-20 வயசான எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு கூட தனிய போய் பாத்ரூம் போறதுக்கு பயம், இரவையில் ஒரு சத்தம் கேட்டா எழும்பி பார்க்கறதுக்கு பயம், கரண்ட் போனா லைட்டை தேடி எடுக்கிறதுக்கு பயம், வெளியால ஒரு சத்தம் கேட்டா யாருன்னு போய் எட்டி பார்க்கறதுக்கு பயம். இந்த பிள்ளைகள் நாளைக்கு தனக்கென்று ஒரு குடும்ப நிர்வாக பொறுப்பை எப்படி எடுப்பார்கள், தனக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது எப்படி அதை தடுப்பார்கள், தட்டி கேட்பார்கள். தனக்கான உரிமைக்கு இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்க தேவையில்லை, குடும்பத்திற்காக குரல் கொடுக்க தேவையில்லை, அயலவர்களுக்காக குரல் கொடுக்க தேவையில்லை. தனக்கான உரிமை பறிபோகும் பொழுது தனக்கான உரிமைக்காக தைரியமாக எப்படி முகம் கொடுத்து தனது உரிமையை தக்க வைத்துக் கொள்வார்கள். படிப்பை மட்டும் கொடுத்து 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 என்ன செய்ய போறீங்க? பெற்றோர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு வேளை உங்களுக்கு முன்னர் மரணிக்கலாம், இறைவன் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னர் மரணிக்கலாம். மரணம் என்பது இறைவனின் நாட்டப்படி நடக்கும். ஆனா உங்களோட புள்ளட மேல உங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும். உங்களோட பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் தடுமல் வந்தால் கூட அதை தாங்காமல் நீங்கள் இரவு பகல் கண்முழித்து அல்லாஹ் கிட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்வீங்க. அப்படி நீங்க இரக்கம் வச்சுக்கிற பிள்ளைகளை தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல், ஆளுமை இது ஒன்றும் இல்லாம இந்த சமூகத்துல அனாதையா விட்டு போட்டு போறீங்களா? இப்ப இருக்கிற சுயநலமான உலகம், சுயநலவாதிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல, ஒரு 10 வருஷத்துல ஒரு சாப்பாடை சாப்பிடும் போது கூட நம்மட கையில இருக்கிற சாப்பாடை பறிச்சு திங்கக்கூடிய ஒரு சமுதாயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சமுதாயத்துல உங்களோட பிள்ளைகள் வாழப்போகுது. குறைஞ்சபட்சம் எந்த சாப்பாடை ஏன் பறிக்காயின்னு கேட்கிற அளவுக்கு நீங்க தைரியத்தை கொடுக்கிற இல்லையா? அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய
சொந்தங்களாக இருந்தாலும் சரி, இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு தேசப்பற்றோடு சேர்த்து நமது நாட்டின் வரலாற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். காலங்காலமா சிறுபான்மை ஒரு பயம், சிங்கள மக்களை கண்டா ஒரு பயம், பெரும்பான்மை சொந்தங்களை கண்டா ஒரு பயம். இந்த நாட்டின் வரலாறு அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாட்டில் சகல உரிமைகளும் இருப்பவர்கள் நாங்கள். எதிர்காலத்தில் எப்படியான பிரச்சனைகளையும் திடமான மனதோடு நாம் முகம் கொடுக்க வேண்டும். இதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் எமது மூதாதையர்கள் இந்த நாட்டுக்கும் சுதந்திரம் கிடைப்பதற்கும் பொருளாதாரத்திற்கும் கல்விக்கும் வர்த்தகத்திற்கும் அபிவிருத்திக்கும் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஆம்பளை பிள்ளைகள் மாதிரி வளர்க்கணும். பொம்பளை பிள்ளைகளை தைரியசாலிகளா வளர்க்கணும். படிப்பை மட்டும் கொடுத்து வேலை இல்ல. 30% கல்வியையும் இன்னும் ஒரு 30% பொது அறிவையும் உலக அறிவையும் எஞ்சி இருக்கும் 40% தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மை, துணிச்சல், ஆளுமை போன்றவற்றை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் ஆளுமை என்று நான் கடைசியா சொன்ன அந்த சாமான் தானா வந்து நிற்கும். எதிர்காலத்தில் அவனுக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது அவன் அதுக்கு முகம் கொடுப்பான். இது இல்லாம நீங்க உங்களோட பிள்ளைய வைத்தியராக்கியும் வேலையில்ல, பொருளியலாளராக்கியும் வேலையில்ல, லோயர் சட்டத்தரணியாக்கியும் வேலையில்ல. வைத்திய துறையில் அவனுக்குரிய உரிமையை அவன் தக்க வைப்பதற்கு அவனுக்கு தைரியம் வேணும். பொறியியல் துறையில் அவனுக்குரிய உரிமையை அவன் தக்க வைப்பதற்கு அவனுக்கு தைரியம் வேணும். பாராளுமன்றத்துக்கு போனாலும் இன்றைக்கு நாம பார்க்க ஆளுமை இல்லாத தலைமைகள், ஆளுமை இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் படிச்ச சமூகம் என்று போய் பார்த்து வாசிக்க கூட தெரியாம இருக்கார்கள். தயவு செய்து சிந்தியுங்கள். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற கடமை இதுதான், கட்டாய கடமை. உங்களோட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீங்க மவுத்தாகிறது. அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் கஷ்டப்படும். நீங்க என்ன நினைக்கீங்க? பிள்ளைகளுக்குரிய கடமை உங்களோட வாப்பா உங்களுக்கு தந்த சொத்தை பிள்ளைகளுக்கு பிரிச்சு பங்கு போடுறதும் படிக்க வைக்கிறதும், வருஷக்கணக்கில் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் நீங்க உழைச்ச சொத்தை பிள்ளைகளை பேர்ல எழுதி வச்சு போட்டு போறதும் நீங்க பிள்ளைகளுக்கு செய்யற கடமைன்னு நினைக்கீங்களா? இல்ல. உங்களோட பிள்ளைகளுக்கு உண்மையாக கடமை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? அப்படின்னா உங்களோட பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க, தன்னம்பிக்கையை கொடுங்க, துணிச்சலை கொடுங்க, வாழ்க்கையை பத்தி சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் என்று சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போய்த்திருவாங்க. சொல்லிக் கொடுங்க எப்படி பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும், இந்த பிணந்தின்னி கழுகுகள் வாழும் சமூகத்தில் எப்படி வாழணும், நம்மட மேல எப்படி அவதூறு செலுத்துவாங்க, நம்மளை கீழே உளுத்தாட்டுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க, நம்மட வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி மனம் தளராம இந்த சமூகத்தில் எழும்பி நின்று வெண்டு காட்டணும் என்று சொல்லி வழங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பஸ்ஸுக்குள்ள ஏறி போக்கல ஒரு காம பிசாசி பின்னுக்கு வந்து, வயசான கிழவன்கள் பின்னுக்கு வந்து கைய போடுறானுகள், கை வைக்க இயலாத இடங்கள்ல கை வைக்கானுகள். பயத்தில பிள்ளைகள் பேசாம போகுதோ எதிர்த்து அவனுக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தைரியத்தை கொடுங்க. தண்ட மேல நியாயம் இருக்கும் பொழுது அநியாயம் செய்பவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் வளங்கள். உங்களோட ஆம்பளை பிள்ளைகளையும் அப்படி வளங்க. பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. இப்பயும் அங்கில் ஆண்டின்னு ஐஸ்பழம் சூப்பிக்கிறார்கள். பார்க்கறதுக்கு வெக்கமாயிருக்கி. நம்மட மூதாதையர்கள் நமக்கு பல விடயங்களை, பல சிறப்பு அம்சங்களை விட்டு விட்டு சென்றார்கள். நாம ஒன்றையும் எதிர்கால சந்ததியினருக்கு மிச்சம் வைக்கல. எல்லாத்தையும் சப்பி திண்டு தண்ணி குடிச்சு ஏப்பம் விட்டு போட்டு இருக்கோம். குறைஞ்சது அவர்களுக்கு தைரியம், நம்பிக்கை, துணிச்சல், வாழ்க்கை பற்றிய பாடம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். புத்தக புழுக்களாக அவர்களை நாம் அந்த உலகத்துல விட்டு போட்டு பேய்த்திருவோம். மிச்சம் கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமா போவானுகள். தைரியம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கணும். வெள்ளக்காரன் அவன் நாட்டுல ஒரு 10 வயசு பிள்ளைய கூப்பிட்டு இங்க வா இவடத்தை வந்து நில்லுன்னு சொன்னா ஏன் நிக்கணும், எதற்காக நிக்கணும், நான் நிக்கிறதால உங்களுக்கு என்ன லாபம் கேட்பான். அவன் புள்ள வளர்த்திக்கிற மெதட். நாம நம்மட புள்ளைய இங்க வாங்க ஓடி அந்த காலுக்குள்ள நிக்குது, ஏன் கூப்பிடுறான்னு தெரியா, என்னத்துக்கு கூப்பிடுறான்னு தெரியா. கேள்வி கேட்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவை கொடுங்க. ஒரு ரூமுக்கு முன்னுக்கு இந்த ரூமுக்குள்ள போறதுக்கு உள் செல்ல தடைன்னு போட்டிருந்தா அந்த பக்கம் போறல்லமோ உள்ளுக்கு போன அடிச்சு போட்டுருவாங்க, வளைச்சு சுட்டிக்கு போற. ஏன் கூப்பிடாண்டு கேள்வி கேட்கறதுக்கு பழக்கி கொடுங்க. பயம் 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 பயம். பேசினா அடிச்சு போட்டுருவாங்க பயம், பேசினா மௌத்தாக்கி போட்டுருவாங்க பயம், ஒரு அநீதியை தட்டி கேட்டா பிரச்சனை வரும் பயம், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை என்னத்துக்கு ஏன் பயம் உண்டு. பாப்பா மாதிரி நீங்க வாழ்ற இடம் தெரியாமலே வாழ்ந்தது போதும். உங்களோட பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. ஏண்டா எதிர்வர இருக்கிற காலம் அப்படி. அந்த காலத்துல எம்மை படைத்த ஏகவல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கொலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், கற்பழிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், உரிமைகளை தேடி தேடி பறிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், காட்டு மிராண்டிகள் இருப்பார்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஏமாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆளுமை உடையவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக, கேள்வி கேட்கக்கூடியவர்களாக வாழ்ந்தா தான் வாழலாம். இல்லாட்டி வாழ்ந்த இடத்துல
தடம் இருக்காது, அழிச்சு போட்டுருவாங்க. அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கும் நமக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம நாடு வெளிநாட்டவர்கள் மதிக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு நாடு. அவங்களுக்கு நிறைய சிந்தனைகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகளும் இருந்தா ஸ்ரீலங்காவுக்கு போவோம், இலங்கைக்கு போவோம் என்று சொல்லி சொந்த காசை செலவழிச்சு நம்ம நாட்டுக்கு வந்து நிம்மதியா இருப்பாங்க. அவங்க நிம்மதியை தேடி வர இடம் ஸ்ரீலங்கா. நாம சொந்த நாட்டுல ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஊடுவளம் எல்லாம் வித்து போட்டு கனடாக்கு, சுவிஸுக்கு, பிரான்சுக்கு, ரஷ்யாவுக்கு போய் அங்க போய் லேபர் வேலை செய்யற. போன உடனே என்ன செய்யற, அவன் நாட்டு தேசிய கொடியை நம்ம வாட்ஸ்அப்ல டிபிக்கு போடுற, பேஸ்புக்ல ப்ரொஃபைலுக்கு போடுற. சொந்த நாட்டு கொடியை மதிக்கிறல்ல, சொந்த நாட்டு தேசிய கீதம் போக்கலும் இருக்கிறல்ல, அவன் நாட்டுக்காரன் கூட அந்த கொடியை போடுறல்ல. நீங்க போட்டுக்கிட்டு உங்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு அடுத்தவனை ஏமாத்திக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. எதிர்கால சந்ததியினருக்காக சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு நாம் மரணிப்போம். அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு நாம் மரணிப்போம். அவர்களுக்கு சிறந்த கல்வியையும் பொது அறிவையும் உலக வாழ்க்கையையும் பகுத்தறிவையும் பகிர்ந்தளிப்போம். அவர்களது வாழ்க்கைக்கான வழிகளை காட்டிக் கொடுப்போம். அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை அமைத்து கொடுத்துவிட்டு நாம் மரணிப்போம் என்று கூறி யாரின் மனதையும் நோகடிப்பதற்காக நான் பேசவில்லை. அதையும் தாண்டி யாருக்கு நான் மனசு நொந்திருந்தா எனக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.